ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே, இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால், பில்லுக்கான பணம் செலுத்தப்பட்டு விட்டது. லேவியனும் பரதேசியும் திக்கற்ற பிள்ளையும் விதவையும் உன் வாசல்களில் புசித்து திருப்தியாகும்படி அவர்களுக்கு கொடு. பாகமம் 26வது அதிகாரம் 12வது வசனம். உனக்கு என்னவாயிற்று என்று கேட்டார் நைஜீரியாவைச் சேர்ந்த பீட்டர் என்ற தொழிலதிபர். அவர் லோகாஸ் என்ற இடத்திலுள்ள ஒரு மருத்துவமனையில் ஒரு படுக்கையில் படுத்திருப்பவரை குனிந்து பார்த்த வண்ணம் இவ்வாறு கேட்டார். அப்பொழுது அந்த படுத்திருந்தவன் கூறினான், யாரோ ஒருவர் என்னை சுட்டுவிட்டார் என்று கூறினான். அந்த இளைஞன் தொடையில் கட்டு போடப்பட்டிருந்தது. அந்த இளைஞன் வீட்டிற்கு திரும்பக்கூடிய அளவுக்கு சுகமாகி இருந்தாலும் அவனுடைய பில் தொகையை கட்டினால்தான் அவன் அங்கிருந்து விடுவிக்கப்படுவான் என்று அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகம் கூறியிருந்தது. அவ்விடத்திலுள்ள அரசு மருத்துவமனைகள் இத்தகைய ஒரு வழக்கத்தை கொண்டிருந்தன. ஒரு சமூக சேவை செய்பவரை கலந்து ஆலோசித்த பெண் அந்த தொழிலதிபரான பீட்டர் தன் பெயரை தெரிவிக்காமல் தன்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை வெளிப்படுத்தும் வகையில் தான் ஏற்கனவே ஆரம்பித்து வைத்திருந்த தர்ம நிதியிலிருந்து அந்த பில்லுக்கான தொகை முழுவதையும் செலுத்திவிட்டார். இந்த ஈவை பெற்றவர்கள் ஒரு நாள் தாங்களும் மற்றவர்களுக்கு இத்தகைய ஈவை கொடுப்பார்கள் என்று நம்பினார் அந்த தொழிலதிபர். தேவன் நமக்கு தரும் செல்வத்திலிருந்து கொடுப்பதை குறித்து வேதாகமத்தில் அநேக இடங்களில் கூறப்பட்டுள்ளது. இஸ்ரவேலர் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தில் எப்படி வாழ வேண்டுமென மோசே கூறும்போது முதலாவது தேவனுக்கு கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார். உபாகமம் 26வது அதிகாரம் 1-3 வரை. பின்னர் தேவையில் இருப்போரை கவனிக்குமாறு அறிவுறுத்துகிறார். அந்நியருக்கும் திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் கொடுக்குமாறு கூறுகின்றார். வசனம் 12. அவர்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தில் வாழ்வதால் தேவனுடைய அன்பை தேவையில் இருப்போருக்கு காட்டுமாறு சொல்கின்றார். நாமும் நம்மிடமுள்ள பொருட்களை சிறிதோ பெரிதோ பிறரோடு பகிர்ந்து கொள்வதன் மூலம் தேவனுடைய அன்பை பிறருக்கு காட்டுவோம். அந்த தொழிலதிபர் பீட்டர் கொடுத்தது போல நம்மால் நேரடியாக கொடுக்க சந்தர்ப்பம் கிடைக்காவிட்டால் நாம் தேவனிடம் கேட்போம். நாம் உதவி செய்ய தேவையானவர்களையும் எப்படி உதவி செய்ய வேண்டும் என்பதையும் தேவன் காட்டும்படி அவரிடம் நாம் கேட்போம். கூறினவர் ஏமி பவுச்சர் பை. பீட்டர் மூலமாக உதவி பெற்ற நோயாளி எவ்வாறு உணர்ந்திருப்பார் என்று நாம் நினைக்கின்றோம். நாமும் எதிர்பாராத விதமாக கிருபையின் ஈவை பெறும்போது எவ்வாறு உணரலாம்? ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.